ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மல் காஸ்கோ ஷாப்பிங் கிடையாது. ஸோ நம்ம காஸ்கோ ஏபெக்ஸில் இருக்க ரேலே, அதாவது நார்த் கேரளைனால ரேலே அந்த ஏரியாவில் ஏபெக்ஸ்ன்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கே இருக்க காஸ்கோக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது என்னடா ஒரு நார்மல் காஸ்கோ ஷாப்பிங் கிடையாது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன கிளியராக வாங்கணும், அதாவது எப்போயுமே நம்ம ஷாப்பிங் வாங்குவோம், எவ்வளோ பில் ஆச்சு, இது மட்டும் தானே காமிச்சிட்டு இருப்போம். என்னென்ன கிளியராக வாங்கணும் அப்படின்றத நான் காமிக்கல. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு போய் ஒரு ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு என்னென்ன வாங்கணும் அப்படின்றத காமிக்க போகிறோம். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, தீபாவளியும் போது நம்ம வந்து ஒரு கிரிடலில் வந்து தோசை சுட்டோம். அந்த கிரிடில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் கேட்டீங்க. நான் வந்து பிளாங்காக எல்லாருக்கையும் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக இல்லை அப்படின்றத எனக்கு சொல்லவே மனசு வரல. ஏன் அப்படின்னா, எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு அன்றைக்கி என்ன ஆச்சு அந்த கிரிடில் வச்சு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றத நான் நினச்சேன். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. நாங்கள் வாங்குவோமா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதாவது நாங்கள் வாங்கிட்டோம் ஏற்கனவே, அதை இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சர் வ்ளாகில் தான் பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே, நம்ம காஸ்கோ ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம காமிச்சிடலாம். இல்லை, மசாலா சாய் தான், இந்த சாய் பாக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓ, $14. இல்லை, நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆர்கானிக் அஸ்ஸாம் டீயாமே ட்ரை பண்ண போகிறோமா? ஸோ இதுவும் நாங்கள் எடுத்தோம் பப்பிக்காக. பாலுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த ஐட்டம் நம்ம வாங்காமல் எப்படிங்க இருக்குப்போ. ஸோ இளநி தேங்காய், ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. நான் காஸ்கோக்கு போகிறேன்னா இதுக்கு மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவேங்க. சரி, வீட்டுக்கு போகலாம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஐட்டம்ஸ்க்கு. ஸோ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் நம்மளுடைய குட்டி பாப்பா வந்து வாழ்த்தனம் பண்ணுது, அவளை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். ஓகே, ஸோ ஏபெக்ஸ் காஸ்கோ தான் போகணும். ஸோ அப்படியே வந்துட்டு இந்தியன் ஸ்டோர் போகணும், அப்படியே வால்மார்ட் போகணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பில் காமிக்கல. பில்லு வந்துட்டு மொத்தம் $481 ஆகுது ஆச்சு. இந்த இது வாங்கினேன். இது வந்துட்டு நோ ஆடட் சுகர் போட்டு ப்ளூபெர்ரி ஆல்மண்ட் க்ரன்ச்சும் ஆர்கானிக் இது தான். ஸோ இது வந்து நாங்கள் 3 பாக்ஸ் வாங்கினோம். ஏன்னா வந்து டக்குன்னு தீர்ந்து போயிடும். நாங்கள் முக்கால்வாசி சண்டேக்கு கரெக்டாக இருக்கும். கிறிஷ்குட்டியும் வந்துட்டு மேக்ஸிமம் இதை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாரா. ஸோ அதனால் இதை பாருங்கள், 3 பாக்ஸு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பட்டர், இது வந்து நெய் காய்ச்சறதுக்காக. அதுக்கப்புறம் சீஸை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை டப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வந்து வாங்கினாங்க உங்களுக்கு. இது வந்து 4 செட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு 2 அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் சிப், இதுவான் 3 kinds ஆஃப் சாக்லேட் சிப்ஸ் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. 6 பேக்கு தனித்தனியாக இருக்கான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ப்ரௌனி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ப்ரௌனி மிக்ஸ் மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பால். அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ்வலாக நான் வந்துட்டு இதுதான் பீனட் ஆயில் தான் வாங்குவேன். ஸோ எமர்ஜென்சிக்கு என்றைக்கு நான் பீனட் ஆயில் காலி ஆகிடுச்சு, நமக்கிட்ட இந்தியன் ஸ்டோர் போக முடியல அப்படின்னா எமர்ஜென்சிக்கு கேனலா ஆயில். இது வந்து வால்மார்ட்டில் தான் தக்காளி வாங்கினேன். தக்காளி அணிக்குட்டி வந்து தக்காளி தொக்கு கேட்டார், அதனால் தக்காளி. பாருங்கள், எங்கே நம்ம குட்டி, இங்கே பாருங்கள், அணிக்குட்டி வந்துட்டு அவருடைய சாக்ஸ் கொடுத்தாரு. அந்த சாக்ஸ் வச்சு மேடம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. கீழே என்ன சாப்பிட்றா? யோ வாட் ஆர் யூ ஈட்டிங்? சரி, ஏதோ பண்ணிட்டுருக்கா, பண்ணட்டும். ஸோ இது திங்ஸ் எதுவும் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. இது வந்து பப்பாளி வாங்கணுங்க. பப்பாளி நல்லா பெருசாக, இது வந்து இப்போ பவுண்டு கணக்கு தான். சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஏபெக்ஸ் காஸ்கோ போனோமா, அங்கே பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு, ஒரு சாப்பல் பிரதர்ஸ் இந்தியன் க்ராசரி தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லாவே இல்லை. சொன்னால் நாங்கள் பெருசாக இந்தியன் ஐட்டம்ஸ் வாங்கலாம், அதனால் வெறும் புதினா கொஞ்சோண்டு, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா இவ்வளோ தான் வாங்கினதே. மேலே இருந்து ஆமாம்மா வச்சுட்டேன். மேலேருந்து ஒரே சவுண்டு வச்சுட்டேன்டா. வாட்டர் சென்சர்ன்ட்டு மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டர் சென்சர் எடுத்துன்னு போய் எங்கேயோ தூக்கி போட்டிருக்காங்க, அதான் ஒரே சவுண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினது. பீட்ரூட் வாங்கினேன்.
ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு என்கிட்ட தான் அந்த பெல் பெப்பர் பாருங்க, பெல் பெப்பர். அதுக்கப்புறம் ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப் பண்ணுறா? ஆமாம், கடிச்சு தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கும்பர். அதுக்கப்புறம் இது வந்து A2 மில்க்கு. அதுக்கப்புறம் இவளுடைய ஃபுட் இது தான். ஆக்சுவலி இதுதான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். வாங்கிட்டு இதுதான் வந்துட்டு அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த 6 ரோல்னு இருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு இது கரெக்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு $25, $25.99 காஸ்ட்கோவில் தான் எடுத்தேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், 4 வீக்ஸ்க்கு ஒரு டப்பா வாங்கினோம். வாரம் வாரம் போயிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிபிள்ஸ் வந்துட்டு நல்லதில்லை அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிக்கன் இது பாருங்கள், எல்லாத்துக்குமே பப்பீஸ். இப்போ வந்து பப்பியாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்குது. 1 வீக், மோர் தென் 1 வீக், 1.5 வாரம் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோல் எடுத்தேன்னா எனக்கு 3 வேளை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நடுவில் ஸ்நாக் சான்வி நோ கண்ணா. ஸோ கரெக்டாக ஒரு 1.5 வாரம் கிட்ட வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 4 வீக்ஸ் ஒன்ஸ் போனால் கரெக்டாக இருக்கும். நான் இது ஒரு டப்பா தான் எடுத்தேன். அடுத்த வாரம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாரி, அடுத்த வாரத்துக்கு, அதாவது 1.5 வாரம் வரும். இன்னும் கொஞ்சம் பழைய இதுவே 2 இருக்குது, காமிக்கிறேன். மாதிரி தான் இருக்கும். 6 பாக்ஸ், 6 பேக்கெட் மாதிரி. இனி இப்போ தான் சாப்பிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் அவள் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது அவளுடைய ஃபுட்டுன்னு. ஸோ இது வந்து ஸ்பினாச் அண்ட் பொட்டேட்டோஸ் கூட இருக்கான். ஆனால் வந்துட்டு கிரெயின்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சூப்பரான ஒரு இது தான். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இவளுக்கு வந்து ஃபுட்டை பார்த்துட்டு எகிரி இல்லை கண்ணா, நீ இப்போ தான் சாப்பிட்ட, அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது கண்ணா, நல்லதில்லை. ஸோ இதுதான் நாங்கள் பப்பிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ பப்பினால 1.5 வருது. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வேளைக்கு, 2 வேளைக்கு, 3 வேளைக்கு, மீதி வந்து மறுநாள் அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஓகே தான். மேபி பெரிய டாக் ஆயிட்டானா இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா பெரிய டாக் ஆகிட்டாங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு 2 வேளை தான் சாப்பிடுவாங்களாம். இப்போ வந்துட்டு 4 வேளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 3 வேளை ப்ளஸ் 1 வேளைக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு அந்த ஹில்ஸ் கிபிள்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த சயின்ஸ் கிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் அதையும் கொடுத்துட்ருக்கோம். ஹோம்மேட் ஃபுட்டு வந்துட்டு அப்பப்போ நம்ம சமைக்கிறோம். எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னா ஹோம்மேட் ஃபுட். ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து கடையில் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு பண்ணாலும் சரி ஓகே கடையிலேயே வாங்குறேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையிலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எல்லோரும் அதுதான் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறீங்க எனக்கு மெசேஜஸை. சரி ஓகே, இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா வீட்டில் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஆர்கானிக் இது அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஹெல்தி இருந்தாலும் எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. சரி ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ளூபெர்ரிஸு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு பீனட்ஸ் சும்மா ஸ்நாக்குக்கு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு டோஃபு, எக்ஸ்ட்ரா ஃபார்ம் டோஃபு. அதுக்கப்புறம் நம்ம இந்த காஸ்கோ வரைக்கும் போனதுனால ஏபெக்ஸ்னால ஏற்கனவே இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நான் இது வாங்கிட்டேன், லைக் அந்த துவரம் பருப்பு. அங்கே இருக்க துவரம் பருப்பு, இந்த காஸ்கோ ஆர்கானிக் துவரம் பருப்பு தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது என்னடா சாமானுக்கு நடுவில் வேறு ஏதோ ஐட்டம் காமிக்கிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்துட்டு வால்மார்ட்லேருந்து நமக்காக சூப்பரான கோசி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட்டர் செட் அமைச்சிருக்காங்கங்க. இருங்களேன், இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்துட்டு பீச் கலரு. ஸோ இதுதான் அந்த பீச் கலர் கம்ஃபர்ட்டர் செட்டு. சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய என்ன சொல்கிறது, மாடியில் இருக்க பெட்ரூம் ஃபுல்லாக வந்து கோல்டிஷ் கலர் மாதிரி, இந்த பீச் கலர் மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் வந்து விரிச்சு வைக்கணும். இது வந்து நான் வாங்கினது வந்து கிங் சைஸு. பாருங்கள், நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. ஸோ நான் வாங்கினது கிங் சைஸ்னால கரெக்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட க்ரே கலரும் இருக்குது, ப்ளஸ் குயின் சைஸும் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்மார்ட்டில் இது வாங்கினது தான். ஸோ இதில் வந்து குயின் சைஸும் இருக்குது, கிங் சைஸும் இருக்குது. அதே மாதிரி கலர்ஸும் பார்த்தீங்கன்னா பீஜும் இருக்குது, அப்புறம் க்ரே கலரும் இருக்குது. யூஸ்வலாக க்ரே கலர் தான் ரொம்ப வந்துட்டு ஃபேமஸான. நம்ம பெட்ரூம் வந்துட்டு லைட்டாக பீச் கலர் மாதிரி வச்சுருக்கனால நம்ம அதை தான் வந்து இது பண்ணோம். ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்டோரு. ஸோ இது பார்த்திங்கனாலே தெரியும், 3 பீஸ் கோசி கம்ஃபர்ட்டர் செட் ஆல் சீசன். ஸோ இதுதான் அந்த 2 பீஸ்னால் ஆக்சுவலாக வந்து கம்ஃபர்ட்டர் ப்ளஸ் வந்துட்டு ஒரு 2 பில்லோ கேஸு. இங்கே பாருங்களேன்,
2 பில்லோ கேஸ், அதுக்கப்புறம் வந்து சூப்பரான ஒரு கம்ஃபர்டர். அதே மாதிரி இது வந்து 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் சைட் அண்ட் ரிவர்சபிள். ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க. சரி, நம்ம போயிட்டு காஸ்கோ ஷாப்பிங் ஐட்டம்ஸை போய் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு, இந்த பீன்ஸு இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேங்கோஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சூப் அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. சூப் அந்த மாதிரி இவ வாழுத்தனம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடாக்கா நான் வெயிட் பண்ணுமா, உனக்கு அவனிக்கலையா, அவளுக்கு கண்ணுக்கிட்ட இல்லை கட் பண்ணுறதுக்கு. குரலை பார்த்தீங்களா, அம்மா சொல்கிறாங்க இதனோடு இருக்க குரல் மட்டும் பெருசாக இருக்குது. நாங்கள் ஒரு நாள் சூப்லாம் பண்ணுறோன்னா இதுக்கும் பாருங்கள் க்ரூட்டான்ஸ் இருக்கா, இதையும் வந்துட்டு மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக இந்த 2 வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மேக் அண்ட் சீஸ். ஆக்சுவலி இது வெஜிடேரியன், நீங்கள் பார்த்தோன்னே வெஜிடேரியன் போட்டுருந்தது, அதனால நான் இதை வாங்கினேன். சர்வ் 6 to 9. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்றைக்கானா வந்து நம்மளால் முடியல அப்படின்னா சும்மா வந்து ஹீட் பண்ணி அந்த மாதிரி ஈவினிங் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, என்ன சொல்கிறது, டயர்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து கேஷ்யூ கிளஸ்டர்ஸ். இது வந்து கடலை பர்ஃபி மாதிரி இருக்கும், ஆனால் கேஷ்யூ கிளஸ்டர்ஸ் வித் ஆல்மண்ட்ஸ் அண்ட் பம்ப்கின்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பன்னு, சும்மா வந்துட்டு பர்கர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பர்கர் பன்னு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து உரத் தால், இதுவும் சூப்பராக இருக்கும், நல்லா காணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குது. இட்லி தோசைக்கு வடைக்கெலாம் பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இது என்னென்னா பனானா, ஆர்கானிக் பனானா. அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம குட்டி வாளுக்காக வாங்கினது. அதே மாதிரி இதுவும் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது எங்கே வச்சாங்க, இங்கே இருங்க காமிக்கிறேன். இப்போ தான் வாங்கணும். ஐ திங்க் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ரூம்குள்ளே. இங்கே பாருங்கள். ஸோ இதுவும் வாங்கணும். நாங்கள் 2 பேக்கெட் வாங்கினோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவளுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த ஹில்ஸ் கிபிள்ஸ் தான் கொடுப்போம், சயின்ஸ் டயட் அப்படின்னு போட்டிருந்தது. இவ வந்துட்டா தெரியுமா, இங்கே இருப்பேன். குட் கேர்ள்ஸ் அன்வி இந்த ஸ்நாக்கு வாங்கிறதுக்காக ஓடி போய் உட்காந்து பிளேஸில். இதை பாருங்கள், ஒருத்தங்க பால் கேன் கொடுக்க சொன்னாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பால் கேன் போட்டு கொதறி நல்லா இது பண்ணியிருக்கா. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், செவத்தியே எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, குழந்தை. இது வந்து 2028 வரைக்கும் இருக்குங்க எக்ஸ்பைரி டேட். அதனால தான் சரி ஓகே ஆஃபரில் போட்டிருக்கான், இப்போ கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசான தான் கொடுக்கணும். இப்போ வந்து பப்பிக்குன்னு தனியாக ஒரு போன் இருக்கான், அதை தான் வாங்கி கொடுக்கணுமா. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி இருந்ததா, சரி ஓகே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை எடுத்து குள்ளே வச்சிடலாமா, வச்சுட்டு நம்ம வந்து ட்ரீட் மாதிரி கொடுத்தா அது தேடி தேடி சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுமா. சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எனக்கு ஒன்றும் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போக போகிறோம், அவங்களுக்கு ஒன்றும் வாங்கி வச்சுருக்கோம். சரி அவ்வளோதாங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் நம்மளுடைய காஸ்கோ ஐட்டம்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஹோப்ஃபுல்லி யூஸ்வலாக நான் வாங்கிட்டு என்ன காமிக்க மாட்டேன், அப்படியே இதோட முடிச்சிடுவேன். அப்புறம் இது நான் காமிச்சேனான்னு தெரியல, பம்ப்கின் ஸ்பைஸ். இது வந்து பிரெட் மிக்ஸு. இதில் சாப்பிட்டுட்டு மேடம் இங்கே பாருங்கள் 2வது ஸ்நாக்குக்கு வந்து கேட்குறா, இல்லை நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு பாவமாக இருக்குது, அது நல்லது இல்லையா, கொடுக்கக்கூடாதான், நிறைய சாப்பாடு கொடுக்கக்கூடாதான் குட்டி, பாவமாக இருக்குல்ல. ஸோ இது காமிக்கல பாருங்களேன், இது வந்து பம்ப்கின் ஸ்பைஸ் குயிக் ப்ரெட்டா. இது கூட ஆக்சுவலி எக்ஸ்பைரி டேட் ரொம்ப நாளாக இருக்குது. சரி நம்ம டக்குன்னு பண்ணலாலுமே என்றைக்கானா வந்து பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 2027 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இந்த லீவில் இந்த டிசம்பர் ஹாலிடேஸில் பண்ணலைனாலுமே லைக் ஃப்யூச்சரில் இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எதனா ப்ரெட் பம்ப்கின் ப்ரெட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த குக்கி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இருக்கும் ஆஃபரில் போட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் வாங்கினேன். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எங்கள் கிரிடில் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இந்த கிளிப்ஸில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது எப்படி இருக்குன்னு. உடைய தோசா மாஸ்டர் இங்கே வந்தாச்சு. நம்ம அன்னைக்கு காஸ்கோல வாங்கினோம் பார்த்தீங்களாங்க, அந்த கிரிடில் தான் நான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு தோசைக்கு 400 வார்மில் வச்சுருக்கீங்களோ? 400 ஓகே. ஆமாம் தோசைன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரிட்ஜு பயங்கர ஃபுல்லு. ஸோ பாருங்கள் ரொம்ப வழியுது, அதனால் தோசை மாவை நான்
அரைக்கலை. இங்கே தான் நம்ம அன்றைக்கி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி தான் பார்க்கலாம். எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. யூஎஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ வாட்டி இப்போ தோசை பேட்டர் வாங்கியிருப்போம் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில்? ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இல்லை 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 வாங்கியிருக்கோம். கல்யாணம் நான் புதுசில் வாங்கியிருக்கோம், ஞாபகம் இல்லை? ரீசெண்டாக வாங்கினது இல்லை. ஆமாம், 8 வருஷம் ஆகுது இப்போதைக்கு வாங்கி, இல்லை? ஸோ தான் போட முடியாது. ஏன் இப்படி தேக்க தோசை அப்படியே இதாகும், அதெல்லாம் மாவு நல்லா இதுவாகட்டும். இல்லை நான்ஸ்டிக் போடுவாங்களே, நான்ஸ்டிக்ல தோசை போடுவாங்களே. சரி போடுவாங்கப்பா நான்ஸ்டிக் தவால. இது என்ன இப்படி இருக்கு? ஓ என்னடா இது கவரா? நான் கூட ஒரு நிமிஷம் என்னதுன்னு நினைச்சிட்டேன் ஆக்சுவலி. ஓ இட்லியும் போல இருக்கு. அப்ப நம்ம தோசைனா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கணுமோ? மிடல் மட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தோசைக்கு பெரிய தோசை போடலாம். ஃபேமிலி தோசை அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு தோசை போடலாம். ஸோ ரொம்ப திக்காக இருக்குது. ஏன்னா நம்ம இட்லி மாவுனா கரெக்டாக இருக்கும், தோசைக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். டைல்யூட் 1 cup of water with 2 ஓகே கரெக்டாக தான் இருக்கும். அப்போது தோசைக்கு அவங்களே இப்படி தான் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு மாதிரி வராது. ஸோ நாங்கள் ரொம்ப நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் தான் பார்க்கலாம். இது ஆனில் இருக்கா? எங்கே நம்ம தோசை மாஸ்டர்? ஸோ நல்லா தண்ணி விட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ஒரு தோசையை போட்டு தான் பார்ப்போம். சின்னதாக போடுவோம் முதல்ல. சூப்பராக வருதுங்க. செம்மையாக வருது. ஆசம். நல்லா நெய்யை விட்டு அப்பா செம. நம்ம போட்டது நல்லா தான் வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி எடுக்க வரும்னு நினைக்கிறேன். வருது. ஏன்னா இது நான்ஸ்டிக்னால நமக்கு அந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். எடுக்க வருது அதெல்லாம். நல்லா நெய்யெல்லாம் விட்டு செம்மையாக பண்ணலாம். அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சூப்பர். தோசை. பயங்கர தலைவலி, எனக்கு முடியல. வயிறு வலி, தலைவலி அப்படின்னு இருக்குது. வேகட்டும். நம்ம டக்குன்னு எடுக்கிறோம். ஒரு ஆர்வ கோளாறுல ஆக்சுவலி நல்ல முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வைக்கலாம் போல இருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்டிக்கெலாம் நல்லா சுட லைவ் தோசை மாதிரி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. வாவ். நான் நீங்களே பார்த்துருக்கீங்க, நான் ஆக்சுவலாக சீக்கிரமாக தான் எடுத்தேன். அப்போவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. செம. ஐ லவ் திஸ். சூப்பர். எனக்கு இந்த கலர் வேறு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி எலிகன்ட் கலராக. எனக்கு இந்த மாதிரி பாத்திரம் கலரு, இந்த மாதிரி இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. இது பிளாக்காக இருக்கிறது வந்து நெய் வந்து அடி கசடு இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்க, அதனால தான். ஸோ இக்னோர் த பிளாக். வா ஆசம். இந்த மாதிரிலாம் நல்லா ஈஸி தோசைனா எனக்கு தெரிஞ்சு பசங்களே வந்து தோசைலாம் பண்ணலாங்க. 2x2 செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம தோசை மாஸ்டர் தான் காணோம். இருங்க, இந்த வைக்கலாம். வைப் பண்ணால் போயிடும் போல இருக்கு. எங்கே போயிட்டாரு? சவுண்டு கேட்குது. பெரிய தோசை போடுவோமா? அவர் பண்ணிகிட்ருப்பார். நம்ம அதுக்குள்ளே வந்து சட்னி அரைச்சிடலான்னு பார்த்தேன். ஐயோ என்னடா சொதப்புது. என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா வந்ததே. ஃபஸ்ட்டு தோசை நல்லா வந்ததே. வாட் ஹேப்பன் டு திஸ் தோசை? அவ்வளோ தண்ணி போட்டுட்டு தொடச்சதுனாலையோ? ஐ திங்க் தொடச்சதுனாலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துவோம். என்னடா இது சொதப்பிச்சு. ஏமாம், தண்ணி இருக்குது பாருங்கள், தெளிச்சுக்கோங்க. அது
தண்ணி இல்லையா? அங்கே தண்ணி பூச்சி தெளிச்சிட்டு போடுங்க. ஏன்னா இந்த தோசை நான் வந்து தண்ணிலாம் தெளிச்சிட்டு போட்டேன். சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலி, நல்லா மொறு மொறுன்னு. இது வந்துட்டு அப்போதான் அது இப்போ போட்டு பாருங்க. இருங்க எல்லாம் இதுவாகட்டும். துடைக்காதீங்க, துடைச்சின்னா அந்த நான் துடைச்சிட்டேன், அதனால தான் அந்த நான்ஸ்டிக் இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான்ஸ்டிக்ல தோசை போட இல்லையே, நான் போட்டேனே இப்போ ஃபர்ஸ்ட் தோசை வந்துச்சே. நான்ஸ்டிக்ல எப்படி தோசை போடுவேன்? ஓ மை காட், வரும் மாம்ஸ். இருங்க, தோசை சட்னி ஆக்சுவலி ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் தோசை தான் ப்ராப்பராக வந்தது, மீதி எதுவுமே வரல. இது அட்டர் ஃப்ளாப் எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்கள் யாரனா கிரிடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான்ஸ்டிக் கிரிடில். ஸோ எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னு எங்களுக்கு வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு.